வணக்கம் மக்களே, நான் உங்க எம்டி. ஃபைனலாக வெனாம் தி லாஸ்ட் டான்ஸ் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 400 மில்லியன் ரீச் பண்ணிருச்சுங்க. எப்படியோ தட்டு மாதிரி ப்ராஃபிட் கேட்டகரியில் வந்துட்டாங்க. அடுத்து என்ன வெனாம் 4ன்னு அறிவிச்சிடலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி சோனி நேரத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக காட் ஆஃப் சிம்பியாட்டான நல்லையும் காட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 minutes கூட நல் படத்தில் அப்பியர் ஆகியிருப்பாரு. பட் காட்டுன வரைக்கும் தரமான சம்பவம். நம்ம தேனோஸ் லெவலுக்கு புஷ் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி ரொம்பவே நல்ல விஷயம் இது. பிகாஸ் எங்க மார்வல் கோர் தி காட் பிக்சரை மொக்க பண்ணி முடிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி சோனி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அந்த தப்பை சோனி பண்ணலங்க. அண்ட் நிறைய பேருக்கு யார் இந்த நல், இவரோட ஆரிஜின் தான் என்ன, ஏன் நம்ம வெனாம் இவரோட நேமை கேட்டு இவ்வளவு பேனிக் ஆகுறாரு, இவரோட பேக் ஸ்டோரி தான் என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்திருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல் காட் ஆஃப் சிம்பியாட்ஸ் என்று அழைக்கப்படுபவர். வெனாம், கார்னேஜ், ரியாட் அண்ட் டாட்ஸின் இந்த மாதிரி சிம்பியாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணினவரே இவர் தான். அதனாலதான் இவரை காட் ஆஃப் சிம்பியாட்னு சொல்றாங்க. அண்ட் நல் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸும் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருந்தவர். அதாவது யூனிவர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிரிமோடியல் டார்க்னஸ், அதாவது ஃபுல்லா இருட்டு தான், ஒன்லி டார்க் ஸ்பேஸாக தான் இருந்திருக்கும். அந்த ஸ்பேஸ்ல தனக்குன்னு ஒரு கிங்டம் அமைச்சு டார்க்னஸோட ஒரு கிங்கா இருந்திருப்பாரு. அப்போதான் திடீர்னு செலஸ்டியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல் வாழ்ந்துகிட்டு இருக்க டார்க் ஸ்பேஸ்க்குள்ள வர்றாங்க. அப்படி வந்தது மட்டும் இல்லாம யூனிவர்ஸ்ல நிறைய ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை கிரியேட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்க்கு செமக்கம் வருது. பிகாஸ் அவர் இருட்டிலே வாழ்றவருங்க. நல்க்கு இந்த டார்க்னஸ் தான் பவரே. ஸோ விச் மீன்ஸ் யூனிவர்ஸை கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா லைட்டுங்கிறது தேவைப்படும். ஸோ டார்க்னஸ்க்கு எதிரி லைட் தானே. ஸோ அதனால நல் பார்த்தீங்கன்னா என்னோட பவரே டார்க்னஸ் தான், அதை என்கிட்ட இருந்து அழிக்க பாக்குறீங்களான்னு செம்மையா கோவப்படுறாரு. அப்படி கோவப்படுறது மட்டும் இல்லாம அந்த லைட்ல உள்ள ஷேடோல இருந்து ஒரே ஒரு ஸ்வாட் எடுத்து அங்க இருக்கிற ஒரு செலஸ்டியலோட தலையவே துண்டா வெட்டிடுவாரு. நினைச்சு பாருங்க, ஒரு செலஸ்டியல், அதாவது யூனிவர்ஸே கிரியேட் பண்ற அளவுக்கு உள்ள ஒரு செலஸ்டியலோட தலையே வெட்டியிருப்பாரு. ஸோ அந்த வெட்டப்பட்ட தலை தான் இப்போ கரண்ட்ல மார்வல்ல பாக்குற நோவாங்கிற பிளானட். லாஸ்டா இன்ஃபினிட்டி வார் அண்ட் கார்டியன்ஸோட வால்யூம் 3 கூட காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ற செலஸ்டியலோட தலையவே வெட்டுறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னு. ஸோ இதை பார்த்த மற்ற செலஸ்டியல் சும்மா ஆடுவாங்களா? நல்ல பார்த்தீங்கன்னா இருட்டே இல்லாத ஒரு வாய்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. அப்போதான் நம்ம நல்லோட கோபம் இன்னும் அதிகமாகுது. ஸோ இதனால நல்ல அந்த வெட்டப்பட்ட செலஸ்டியலோட தலைக்குள்ள போய் அவருக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கிரியேட் பண்றாரு. அதுதான் லிவிங் ஸ்வாட், ஃபர்ஸ்ட் சிம்பியாட், புரோட்டோ சிம்பியாட். ஸோ இந்த லிவிங் ஸ்வாடை கிரியேட் பண்றதுக்கு ஃபயர் அண்ட் ஹேமரோட சவுண்டை வச்சு ஃபோர்ஜ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதாவது எப்படி ஃபயர்ல ஒரு ஸ்வாடை வச்சு ஹேமரை கொண்டு அடிக்கும் போது ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும்ல, அந்த சவுண்ட் அண்ட் ஃபயரை வச்சு தான் இந்த லிவிங் ஸ்வாடை உருவாக்கி இருப்பாரு. ஸோ இதனால தான் அந்த லிவிங் ஸ்வாடுங்கிறது அந்த ஃபயர் அண்ட் சவுண்டை கண்டு பயப்படும். ஸோ இந்த வீக்னஸ் அப்படியே எல்லா சிம்பியாட்ஸ் ஜென்ரேஷனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ தெரியுதா நம்ம வெனாம்க்கு ஃபயர் அண்ட் சவுண்ட்னாலே ஏன் பயம்னு? இதுதாங்க ரீசன். அண்ட் அந்த ஃபயர் அண்ட் சவுண்ட்ங்கிற வீக்னஸே எல்லா சிம்பியாட்டோட ஜென்ரேஷனுக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதுவே எல்லா சிம்பியாட்ஸ்க்கும் ஒரு பெரிய வீக்னஸாகவே மாறிடுது. அண்ட் அதுக்கப்புறம் நல் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஸ்வாடை உருவாக்கிட்டதுக்கப்புறம் ஸ்பேஸில் எங்கெல்லாம் லைட் இருக்குதோ அங்கெல்லாம் போய் அதை அழிக்கிறாரு. அண்ட் தேடி போய் எல்லா காட்ஸையும் அந்த லிவிங் ஸ்வாடை வச்சு போட்டு தள்ளுறாரு. அண்ட் இந்த கடவுள்களை போட்டு தள்ளுற வேலையை ஒரு 1000 வருஷங்களா செஞ்சுட்டு வந்திருப்பாரு. முக்கியமா ஒரு கட்டத்தில் அஸ்கார்டியன்ஸ்ல உள்ள நிறைய காட்ஸ் எல்லாம் போட்டு வெட்டி தள்ளி இருப்பாருங்க. அப்போதான் அந்த ஸ்வாடுக்கு நிறைய நேம்ஸும் கிரியேட் ஆகுது. ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாட் ஆர் காட் ஸ்லேயர்னு. அது மட்டும் இல்லாம அந்த இருட்டில் இருந்து தனக்குன்னு ஒரு ஆர்மர், அதாவது ஒரு சூட்டும் ரெடி பண்ணிக்கிறாரு. அண்ட் அந்த சூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பியாட் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா காட்ஸையும் தேடி போய் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது தான் நல் ஒரு புது காடு கிட்ட மோதுறாரு. அப்ப அந்த பேட்டில் நம்ம நல்லோட உடம்புல இருந்து அந்த லிவிங் ஸ்வாட், அதாவது சிம்பியாட்டை பார்த்தீங்கன்னா அந்த காட் பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறாருங்க. ஸோ இதனால நல் ஆல்மோஸ்ட் எந்த ஒரு பவர்ஸும் இல்லாம ஒரு வேஸ்ட் லேண்ட்ல போய் விழுந்துடுறாரு. அப்பதான் நம்ம நல் அவரோட உடம்புல உள்ள மிச்சம் மீதி உள்ள சிம்பியாட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பிளானெட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க உயிரினங்கள் மேலே ஏவி விடுறாரு. இது பாத்தீங்கன்னா அப்படியே பரவி அந்த பிளானெட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லா உயிரினங்களையும் ஒரு ஹோஸ்டா எடுத்துக்கிடுது. ஸோ இதனால எல்லா சிம்பியாட்ஸும் டார்க்னஸ்ல இருந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டார்க்னஸ்ல இருந்து டெவலப் ஆகிற எல்லா சிம்பியாட்ஸ்க்கு நம்ம நல் தான் காட். அண்ட் அந்த பிளானெட்ல உள்ள எல்லா உயிரினங்களையும் சிம்பியாட்ஸை மாத்திட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகி ஒரு பெரிய ஆர்மியாவே கிரியேட் ஆகிருது. அண்ட் அங்க இருக்கிற சிம்பியாட்ஸ் பாக்குற எல்லாத்தையும் நம்ம நல்லாலையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா சிம்பியாட்ஸோட ஹைவ் மைண்ட்ல கனெக்ஷன்ல இருப்பாரு. அண்ட் அவரோட கண்ட்ரோலையும் வச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பிளானட் ஃபுல்லா சிம்பியாட்டா மாத்திட்டதுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு பெரிய டிராகன் சிம்பியாட்டும் கிரியேட் பண்றாரு. அப்படி கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த டிராகனை வச்சு அஸ்கார்டை போய் அட்டாக் பண்றாரு. பட் அப்பதான் நம்ம காட் ஆஃப் தண்டரோட என்ட்ரி வந்த உடனே அந்த சிம்பியாட் டிராகனை போட்டு தள்ளுறாரு. ஸோ அந்த டிராகனை போட்டு தள்ளின அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்க்கும் சிம்பியாட்ஸ்க்கும் உள்ள அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்படுது. ஸோ இதனால நல்லால சிம்பியாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஸோ அந்த டிராகன் விழுந்த உடனே அந்த டிராகனோட உடம்புல உள்ள சிம்பியாட்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற நிறைய அஸ்கார்டியன்ஸை ஹோஸ்டா எடுத்துக்கிடுது. ஸோ இந்த அஸ்கார்டியன்ஸை ஹோஸ்டா எடுத்துட்டதுக்கு அப்புறம் எல்லா சிம்பியாட்ஸ்க்கும் டார்க்னஸ்ல இருந்து பவர் கிடைக்காம லைட்ல இருந்து பவர் கிடைக்கும்.
கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது அப்படியே ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பரவி எல்லா சிம்பியாட்ஸ்க்கும் பரவுது. அப்பதான் நம்ம நல்க்கு தெரிய வருது இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு விஷம் மாதிரி பரவுது, அதாவது ஒரு வெனாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி புதுசா மாறின சிம்பியாட்ஸ்க்கு டார்க்னஸ்ல இருந்து பவர் கிடைக்கும், லைட்ல இருந்து பவர் கிடைக்கும் போது இது நம்ம நல்க்கு சுத்தமா படிக்கல. பிகாஸ் நல் இஸ் காட் ஆஃப் டார்க்னஸ். ஸோ இதனால எல்லா சிம்பியாட்ஸும் நல்க்கு ஆப்போசிட்டா மாதிரி அவரை சுத்தி ஒரு பெரிய பிளானட் அளவுக்கு ஒரு கேஜ், அதாவது ஒரு பிரிசன் மாதிரி அமைச்சு மொத்த சிம்பியாட்ஸும் ஒன்னா சேர்ந்து நல்லா அடைச்சு வச்சிடறாங்க. ஸோ இந்த லிவிங் பிளானட்டோட பேர் தான் கிளின்டார். ஃபுல் ஆஃப் சிம்பியாட்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு ஜெயில், அதாவது நம்ம நல்கான ஜெயில். அண்ட் இப்போ வெனாம் தி லாஸ்ட் டான்ஸ் படத்துலையும் பார்த்துருப்பீங்க, அந்த கோடெக்ஸ்க்காக ஜீனோஃபேஜஸை கிளின்டார்ல இருந்து போர்ட்டல் மூலியமா பூமிக்கு அனுப்பியிருப்பாரு. ஸோ கூடிய சீக்கிரம் நல் பார்த்தீங்கன்னா எர்த்தை அழிக்கிறதுக்காக வரப்போறாருங்க. பட் அதை எந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. சோனியை நினைச்சதாங்க லைட்டா பயமா இருக்கு. பிகாஸ் ஒன்னு நல்ல மார்வல்குள்ள இறக்கி கிங் இன் பிளாக் ஸ்டோரியில் என்ன ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை சோனிக்குள்ள இறக்கி ஸ்பைடர்மேன் வெர்சஸ் வெனாம்ங்கிறது நடந்து அதுக்கப்புறம் நல் ஸ்பைடர்மேனை தேடி வர மாதிரி கொண்டு போகணும். பட் சோனி ஸ்பைடர்மேனே இல்லாம வெனாம் ட்ரைலஜி முடிச்சு விட்டுருக்காங்க. விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேன் கண்டிப்பா இருந்தே ஆகணும், இல்லைன்னா நல் வெர்சஸ் வெனாம் ஸ்டோரியே சொல்ல முடியாது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நல்ல மார்வல்குள்ள இறக்கி கிங் இன் பிளாக் ஸ்டோரி என்ன ஃபாலோ பண்ணுனா வேற மாதிரி இருக்குங்க. நம்ம தேனோஸை எந்த அளவுக்கு பில்டப் கிரியேட் பண்ணி பயங்கரமா காட்டினாங்களோ அதை விட நல்ல இன்னும் பயங்கரமா வச்சு சம்பவம் பண்ணலாம். என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லோட ஆரிஜின் அண்ட் எனக்கு தோணு ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப் பட்டன் தட்டி விட்டுருங்க. நான் உங்க எம்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.